சமீப காலமாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரும் பாஜக பெரும் புள்ளியுமான தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி பல விவாதங்களை கிளப்பி வருது. இதுக்கு முக்கியமான காரணம் முக்கிய புள்ளியோட அவர் நடத்தின ஒரே ஒரு சந்திப்பு தான். மக்களவை தேர்தலுக்கு முன்பே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பதவிக்காலம் முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் தேர்தலை மனசில் வச்சு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுச்சு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்க நிலைமையில மோடி அமைச்சரவையில நட்டாவுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட பதவி நீட்டிப்பும் முடிவுக்கு வந்துட்டதால எந்த நேரமும் நட்டாவை தேசிய தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றுவதற்கான பணிகள் தொடங்கப்படலாம்னு தகவல்கள் வந்துச்சு. அடுத்த தேசிய தலைவர் யாரா இருப்பாங்கங்கிற பட்டியல்ல ஒரு பக்கம் வினோத் தாவ்டே, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங்குடைய பெயர்களும் அடிபட்டு வருது. இந்த நிலைமையில மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 4 மாநில தேர்தல்கள் நெருங்கிடுச்சு. இதனால தேர்தலுக்கு பின்னாடி தான் நட்டா மாற்றப்படுவார்னு தகவல்கள் வந்துச்சு. ஆனா அதற்கான பணிகள் ஆகஸ்ட் மாதமே தொடங்கப்படும்னு பாஜக இன்சைடர்ஸ் வட்டாரத்துல இருந்து தகவல்கள் வெளிவந்தது. இந்த சூழல்ல தான் கடந்த ஜூலை மாதம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது கடந்த ஜூலை 28ஆம் தேதி டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியை தன் குடும்பத்தோட போய் சந்திச்சிருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ். இது குறித்து தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவையும் போட்டிருந்தாரு. அதுல ஒவ்வொரு முறை பிரதமரை சந்திக்கும் போதும் அவரோட அறிவுறுத்தல்கள் எனக்கு உத்வேகம் கொடுக்குது. என் மனைவி மற்றும் மகளோட பிரதமரை சந்திச்சு அவர் கூட நேரம் செலவிட கிடைத்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றின்னு பதிவிட்டிருந்தாரு. அதோட மரியாதை நிமித்தமா தான் பிரதமரை சந்திச்சதாகவும் தெளிவுபடுத்தியிருந்தாரு பட்னாவிஸ். ஆனா இந்த சந்திப்புக்கு பிறகுதான் பட்னாவிஸோட பெயர் இன்னும் அதிகமா லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அதாவது அடுத்த தேசிய தலைவருக்கான ரேஸ்ல பட்னாவிஸும் இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மகாராஷ்டிரால பாஜக முகமா இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸுக்கு ஒருவேளை கட்சியின் தேசிய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டா அவர் தன்னோட துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறதாவும், வர மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வினோத் தாவ்டே பாஜகவை வழிநடத்துவார்னு தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் பாஜக தேசிய தலைவர் பற்றிய விவாதமே ஊடகங்கள் தான் ஆரம்பிச்சதுன்னு இந்த தகவல்கள்ல உண்மை இல்லைங்கிறதையும் சொல்லி ரூமர்ஸுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ்.